Hi and welcome. Contingency theory of leadership, Hershey and Blanchard situational leadership theory கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஆனால் வந்து இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல். நம்ம வந்து போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிட்லர் சிச்சுவேஷனல் ஆர் கண்டின்ஜென்சி மாடல் பார்த்தோம். ஃபிட்லர் மாடலை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த டைமென்ஷன்ஸை வந்து என்ன சொல்கிறதுனா டாஸ்க் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு நமக்கு வந்து அவங்க டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் ஹெர்ஷே அண்ட் பிளாக்சார்ட் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன 4 டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். தென் வந்து இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைலுமே வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து அதை கிராஃபில் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலாக எக்ஸாம் நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் ஹெர்ஷே அண்டு கென் பிளான்சார்ட் அப்படின்ற 2 பேர் தான் வந்து இந்த மாடலை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலுக்கு பேர் வந்து சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து ஒரு சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரி. இந்த சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரியை பொறுத்த வரைக்கும் பிஹேவியரல் ட்ரைட்டை எந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. ஸோ ஃபிட்லர் தியரியை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸை எடுத்திருந்தாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிச்சுவேஷன் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா வந்து ஃபாலோவர்ஸ், அதாவது டீம் மெம்பர்ஸோட மெச்சூரிட்டி, அவங்களோட ரெடினஸ். என்ன ரெடினஸ் அப்படின்னா லீடர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு ரெடினஸ், அந்த ஒரு மெச்சூரிட்டியை தான் இந்த சிச்சுவேஷன் லீடர்ஷிப்பில் எடுத்துக்கிறோம். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா டாஸ்க் ரெடினஸையும் இல்லை ரிலேஷன்ஷிப் ரெடினஸையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து இந்த டைமென்ஷன், இந்த சிச்சுவேஷனோட மேட்ச் பண்ணி எந்தெந்த லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ இந்த ஹெர்ஷே பிளான்சார்ட் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் ரெடினஸ் அப்படின்ற சிச்சுவேஷனோட நம்ம லீடர்ஷிப் ஸ்டைலை மேட்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ அது என்ன 4 டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் டெல்லிங் ஆர் டைரக்டிங். ஓகே, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸ் வந்து அதாவது இந்த டீம் மெம்பர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. பட் ஆனால் வந்து அவங்க இந்த டாஸ்க் கொடுத்தா செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெல்லிங் ஆர் டைரக்டிங் டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு டிக்டேட்டர் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரி தான். ஃபாலோவர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஏன்னா ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு இல்லை அப்படின்றனால கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்குது. அடுத்து வந்து செல்லிங் ஆர் கோச்சிங். இந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து எப்போன்னா நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நல்ல டாஸ்க் ஓரியன்ட் இருக்குது, பீப்புள் வந்து நல்ல மெச்சூர்டாக இருக்காங்க, நல்ல டீம் மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னும் போது ஜஸ்ட் ப்ரொவைட் டைரக்ஷன் அண்ட் சப்போர்ட். டைரக்ஷன் சப்போர்ட் கொடுத்தாலே போதும், இவங்க வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து அழகாக வந்து பண்ண ஆரம்பிச்சு. அடுத்து வந்து பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங். ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, பட் ஆனால் வந்து டாஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஆகுது அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் ஆர் சப்போர்ட்டிங் லீடர்ஷிப் ஸ்டைல் இந்த சிச்சுவேஷனுக்கு இதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து எப்படின்னா எம்ப்ளாயீஸை டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் பண்ணுறது மூலமாக அவங்களோட அந்த ப்ரொடக்டிவிட்டி, டாஸ்க் ஓரியன்டேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து டெலிகேஷன். இது வந்து டாஸ்க்கும் லோவாக இருக்குது, அதாவது ப்ரொடக்ஷன் இல்லைன்னா என்ன சொல்கிறது ஒர்க் பண்ணுற அந்த அபிலிட்டியும் லோவாக இருக்குது, அப்புறம் ரிலேஷன்ஷிப்பும் லோவாக இருக்குது அப்படின்னா இந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப்பை ஃபாலோ பண்ணணும். இது வந்து லாஸே ஃபேர் லீடர்ஷிப் அப்படின்னு படித்தது இல்லையா, அந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப்பை வந்து இப்போ இந்த லீடர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் வந்து ஃபாலோவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை தான் வந்து இங்கே இந்த கிராஃபிக்கல் இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்ததே தான், லோ ரிலேஷன்ஷிப், லோ டாஸ்க் பிஹேவியர் இருக்கும்போது டெலிகேட்டிங் இருக்கும். அடுத்தது வந்து ஹைட் ரிலேஷன்ஷிப் பட்டு லோ டாஸ்க் பிஹேவியர் இருக்கும்போது நமக்கு வந்து பார்ட்டிசிபேட்டிங் இருக்கும். லோ இருக்கும்போது ரெண்டுமே ஹை இருக்கும்போது நமக்கு வந்து செல்லிங் இருக்கும். தென் வந்து லோ ரிலேஷன்ஷிப் அண்டு ஹை டாஸ்க் பிஹேவியர் இருக்கும்போது டெல்லிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 4 இதாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபிட்லர் மாடலோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஃபிட்லரை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் மாடலை வந்து சிச்சுவேஷனோட மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டடி, பிரேக் த்ரூ ஸ்டடி மாதிரி.
இப்போ இந்த ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லீடர்ஷிப் ஸ்டைலை வந்து இந்தந்த இடத்துல மேட்ச் பண்ணலாம் அப்படின்றத ஒரு எம்பிரிக்கல் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தியரி யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அப்புறம் இந்த தியரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு நோட் மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்ஷே அண்ட் பிளன்ஷார்ட் தியரி. ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த ஃபில்லர் தியரியை விட டிஃப்ரெண்ட்டான தியரி. அண்டு அடுத்த தியரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லீடர் மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் தியரி. ஸோ அந்த தியரியில் என்ன மாதிரி சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ லெக்சரில் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.